பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பெங்களூர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அந்த இன்சிடெண்ட்டை அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் அவங்களோட கூட்டத்தில் சொல்லி எப்படி ஆண்டவருக்குள்ள நம்மளை வழி நடத்துனாங்க அப்படின்ற காரியத்தை தான் பார்க்க போகிறோம். பெங்களூரில் ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்க ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ புவர் பேக்ரவுண்டில் இருந்துட்டு இப்போது ஐடியில் ஒர்க் பண்ண பின்னாடி அவங்களுக்கு ஒரு வசதி இருந்துச்சு. ஸோ அதனால் தன்னுடைய வாழ்க்கை முறையை நல்லா அட்வான்ஸ்டாக பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஸோ அந்த பெண் குழந்தை நம்ம கஷ்டப்படுற மாதிரி அந்த குழந்தை படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் குழந்தைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அந்த பெற்றோர்கள் செய்கிறாங்க. ஒரு பெஸ்ட் ஸ்கூலை தேர்ந்தெடுத்து அந்த பெஸ்ட் ஸ்கூலில் அந்த குழந்தைய கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ பார்த்து அந்த குழந்தைய வளர்த்தாங்க. அப்பா போய் ஸ்கூலில் விடுவாங்க, அம்மா அதை கூப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தைய செல்லமாக வளர்த்தாங்க, நல்லா வளர்த்தாங்க. குழந்தை 2 வாரம் ஸ்கூலுக்கு போயிருக்குங்க. அந்த 2 வாரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, கூப்பிட்டு போய் அப்பா விட்டுட்டாங்க. கூப்பிட்டு வர்றதுக்காக அம்மா போயிருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்கூலுக்குலேருந்து அந்த குழந்தை வராத இதை பார்த்துட்டு அந்த அம்மா செக்யூரிட்டியில் போய் சொல்கிறாங்க, என் குழந்தை இன்னும் என்கிட்ட வரவே இல்லையே, ஸ்கூலுக்கு இவ வந்திருக்கால அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டிகிட்ட போய் கேட்டாங்க. செக்யூரிட்டி பிரின்ஸிபல்கிட்ட போய் விட்டாங்க. ஸோ பிரின்ஸிபல்கிட்ட கேட்குறாங்க. பிரின்ஸிபல் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. ஆமாம், அட்டண்டன்ஸில் அவங்க பொண்ணு வந்திருக்காங்க, லன்ச் டயத்தில் இங்கே தான் சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா லன்ச் டயத்துலேயும் அங்கே அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க, அங்கே யார் யார் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்படி பார்த்து அதை எடுத்தோடனே அட்டண்டன்ஸும் பார்த்து எடுத்திருக்காங்க. எடுத்த பின்னாடி குழந்தை இங்கே தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. செக்யூரிட்டிட்ட கரெக்டாக விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி என் குழந்தை நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா நான் பார்த்துருக்கேன், உங்கள் குழந்தை அழகாக நீட்டாக வரும், நீங்கள் கொண்டு போய் நீங்கள் கூப்பிட்டு போகும்போது நான் பார்த்துருக்கேன், இன்றைக்கும் குழந்தை வெளியில் வந்துச்சு ஸ்கூல் விட்டு அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் குழந்தை என்னட்ட வரலையே அப்படின்னு அம்மா பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது. அந்த சிசிடிவி கேமராவில் அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அம்மா வந்த வண்டியை யாரோ ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்காங்க. அதை இறங்கி பார்க்க போயிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த குழந்தை அங்கே வந்திருக்கு. ஒருத்தவங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இதை தான் அவங்க பார்த்துருக்காங்க. அப்புறம் தூக்கிட்டு போயினா என்ன அப்படின்னு 2 வருஷம் அவங்க அலைஞ்சு திரியிறாங்க. எதுவுமே அவங்களுக்கு தகவல் கிடைக்கல. ஸோ அழுது புலம்புறாங்க. அதுக்கடுத்து தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க, தன்னோட மகளை தொலைஞ்ச ஏக்கத்தோட. ஸோ 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, அம்மா வேலை பார்க்குற ஆஃபீஸில் ஒருத்தவங்க அந்த அம்மா கிட்ட சொல்றாங்க, உங்க பொண்ணை நான் ஒரு இடத்துல பெங்களூர்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, எந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கவனமா இருங்க, ஃபர்ஸ்ட் உங்க பொண்ணான்னு நம்ம செக் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் போய் பக்கத்துல பார்க்கலான்னு போனேன், ஆனா உங்களையும் கூட்டிட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த இடத்த பார்த்து வச்சிருக்கேன், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த அம்மா தன்னோட ஹஸ்பண்டுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்றாங்க. ஒரு போலீஸ்டையும் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த போலீஸையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. போகும்போது அந்த நபர் சொல்றாங்க அவங்க அம்மா கிட்ட, நீங்க ஃபர்ஸ்ட் உறுதிப்படுத்திக்கோங்க, அந்த பொண்ணு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தா, 2 கண்ணும் பிடுங்கப்பட்டு பிச்சை எடுத்து கொண்டு இருந்தா, அதனால நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம உங்க பொண்ணாதான்னு உறுதிப்படுத்திக்கோங்க, அதுக்கடுத்து நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே மனசு தைரியத்தை வர வச்சுட்டு அந்த பொண்ணு கிட்ட போறாங்க. பார்த்தா அது அவங்க பொண்ணு தான். 2 கண்ணையும் குருடாக்கி அந்த பொண்ணு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. உடனே இந்த அப்பாவும் அம்மாவும் அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. தன்னோட செல்ல பொண்ணோட பேரை சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க யாரு, நீங்க இங்க இருந்து போங்க, எங்க டேடி 5 மணிக்கு தான் வருவாங்க, நீங்க யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே இந்த பெற்றோர்களுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ, என்னோட பிள்ளை இப்படி இருக்கே, எங்களோட சத்தத்தை கேட்காம எங்களோட சத்தத்தை கேட்டும் அது தெரியாத மனநிலைமையில இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் ரொம்ப வருந்தி கொண்டிருந்தாங்க. உடனே சரி அந்த பொண்ணு சொல்லிச்சு 5 மணிக்கு அந்த குழந்தையோட அப்பா வருவாங்கன்னு சொன்னோன்னே, அப்போ அந்த நபரை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸோட இந்த பெற்றோர்கள் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. 5 மணிக்கு ஒருத்தன் வந்துட்டு அந்த குழந்தை பிச்சை எடுத்த காசு எல்லாத்தையுமே எடுத்து பைக்குள்ள போட்டுட்டு அந்த குழந்தைய தூக்கும் போது அந்த குழந்தை தன்னோட அப்பான்னு நினைச்சு அவனை கட்டி அணைச்சு கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ இப்ப இதை பார்க்கும்போது அந்த போலீஸ்கார் அந்த நபரை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி இது பண்ணும்போது, இந்த மாதிரிதான் நான் நிறைய குழந்தைகளை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அந்த நபரை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சாட்சியை சொல்லி அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் என்ன சொன்னாங்க அந்த மீட்டிங்ல அப்படின்னா, ஸோ இப்படிதான் சாத்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளை திருடி கொண்டு போய் நம்மளுடைய கண்களை குருடாக்கி, அதாவது மனக்கண்ணை குருடாக்கி ஏசப்பாவோட சத்தத்தை, பரமபிதாவோட சத்தத்தை நம்ம கேட்க முடியாத அளவுக்கு செஞ்சுட்டு அது மட்டும் இல்லாம இயேசுகிட்ட இருந்து நம்மளை பிரிச்சுட்டான். ஸோ நம்மளும் என்ன பண்றோம்,
பரமபிதாவோட சத்தத்தை அடையாளம் கண்டு கொள்ளாம பிசாசு தான் நம்மளோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போய் அவனோட பேச்சை கேட்டு அவனுக்கு நம்ம ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி காரியங்கள் வருத்தத்தை தெரிவிக்குது அப்படின்னு அவங்க கூட்டத்துல சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வசனம் இருக்கு, பவுல் சொல்லியிருக்காங்க, பிரபஞ்சத்தின் அதிபதி நம்மளுடைய கண்களை குருடாக்கினான் அப்படின்னு. ஸோ இப்பவும் நிறைய பேர் நம்மளோட கண்களை குருடாக்கி கொண்டு சாத்தானின் சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம அப்பா நம்ம பரமபிதா அவரோட சத்தத்தை கூப்பிட்டு மகனே மகளேன்னு கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த சத்தத்தை நம்ம இது யாரோட சத்தமோ, இது என் தகப்பனுடைய சத்தம் இல்லைன்னு சொல்லி நம்ம அதை புறக்கணிக்கும் போது அந்த பெற்றோர்களோட ஏக்கம், அந்த பெற்றோர்களோட வலி நம்மளோட பரமபிதாக்கும் இருக்குங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம பிசாசோட பிடியிலிருந்து சிக்காம இருக்கிறதற்கு அனுதினமும் நம்ம இயேசுவின் இடத்துல ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், அவருடைய சத்தத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவருடைய சத்தத்தை கேட்க முடியலைன்னா அவரோட பாதத்துல விழுந்து, ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்காம இருந்தேனா நான் இந்த உலகத்துல பிழைக்கவே முடியாதுப்பா அப்படின்னு நம்ம சரணடையும் போது கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். அவருடைய சத்தத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாவித காரியங்களும் கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி தருவாருங்க. ஸோ பிசாசோட சத்தத்தை நம்ம எப்போதுமே கேட்கக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இந்த காரியம் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த காரியம் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்துச்சு அப்படின்னா இன்னையில இருந்து நீங்க தகப்பனோட சத்தத்தை செவி கொடுக்கிறவங்களா மாறுங்க. கர்த்தர் இந்த காரியங்கள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.